நடப்போம். கல்வாரி பலியில் கலந்திடுவோம். கனிவுள்ள இயேசுவின் வழி நடப்போம். ஓடிடுவோம், ஒன்றாய் பாடிடுவோம். இறைவனின் திருப்பாதம் பணிந்திடுவோம். ஓடிடுவோம், ஒன்றாய் பாடிடுவோம். இறைவனின் திருப்பாதம் பணிந்திடுவோம். கல்வாரி பலியில் கலந்திடுவோம். கனிவுள்ள இயேசுவின் வழி நடப்போம். உறவிலும் தொடர்பிலும் தூய வழி, உண்மை அன்பு நமது மொழி. உறவிலும் தொடர்பிலும் தூய வழி, உண்மை அன்பு நமது மொழி. தரணிக்கு தேவை நீதி வழி, தரணிக்கு தேவை நீதி வழி. இணைந்தே செல்வோம் நேர்மை வழி, இணைந்தே செல்வோம் நேர்மை வழி. ஓடிடுவோம், ஒன்றாய் பாடிடுவோம். இறைவனின் திருப்பாதம் பணிந்திடுவோம். ஓடிடுவோம், ஒன்றாய் பாடிடுவோம். இறைவனின் திருப்பாதம் பணிந்திடுவோம். கல்வாரி பலியில் கலந்திடுவோம். கனிவுள்ள இயேசுவின் வழி நடப்போம்.
கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் பங்கின் பாதுகாவலர் புனித சூசையப்பரின் 51ஆம் ஆண்டு பெருவிழா கொண்டாட்டத்தின் 2ஆம் நாளில் இருக்கிறோம். இந்நாளை நற்கருணை பெருவிழாவாக கொண்டாட ஒரு குடும்பமாக இறைவன் பாதம் ஒன்று கூடியுள்ள உங்கள் அனைவரையும் வரவழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நற்கருணை தியாகத்தின் அடையாளம் என்று 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு நற்கருணையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கின்றது. நற்கருணை ஆண்டவர் இயேசுவின் அன்பின் பிரசனம். நற்கருணை நம் ஆன்மீக வாழ்வின் இன்றியமையாத உணவு. நற்கருணை நம் ஆண்டவர் இயேசுவின் பாடுகள், இறப்பு மற்றும் உயிர்ப்பை நினைவுபடுத்துகின்ற நினைவான உணவு. அது மட்டுமல்லாது நாம் யார், நாம் எங்கிருந்து வந்தவர்கள், நம் இலக்கு என்ன என்று நம் வரலாற்றை நினைவுபடுத்தி நம் வாழ்வின் நோக்கத்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு உன்னத ஆன்மீக உணவு. நற்கருணை என்றாலே நன்றி கூறுதல் என்று பொருள். நற்கருணை என்றாலே பிறர் வாழ நம்மை உடைக்க வேண்டும் என்று அர்த்தம். இந்நாளில் நற்கருணையை கொண்டாட ஒன்று கோடியுள்ள நாம் எந்த அளவிற்கு நற்கருணை ஆண்டவருக்கு நம் வாழ்வில் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பதை சித்தரித்தவர்களாக இந்த நற்கருணையின் உண்மையான பொருளுணர்ந்து கொண்டாட முடிவெடுப்போம். இத்திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வருடம் நம்முடைய புனிதருடைய பெருவிழாவை மகிழ்ச்சியோடு ஒன்றிணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். நமக்காக அவர் தன்னை கொடுத்தவராக நம்மோடு இந்நாளும் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நற்கருணையிலே அவர் ஒவ்வொரு நாளும் திருப்படியின்படியாக நம் மத்தியில் வந்து கொண்டிருக்கின்றார். இதோ அருமையான ஆண்டவர் அவருடைய பெருவிழாவை இன்று கொண்டாடுகிற வேளையில் நம் மத்தியிலே பேரர் தந்தை ஜேம்ஸ் வேலூர் மறை மாவட்ட சமூக சேவை மையத்தினுடைய இயக்குநராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். வேலூர் மறை மாவட்டத்தினுடைய ஒரு சிறப்பான ஒரு பொறுப்பாக இது இருக்கிறது. மக்களை நல்வழியில் படுத்தவும் அவருடைய நிலைப்பாடுகளை உயர்த்தவும் அவர்களை கண்டுகொண்டு அவருடைய வாழ்வாதாரத்தை மேலே கொண்டு வர ஒரு உன்னதமான ஒரு பணியாக இது இருக்கிறது. எனவே மக்களை கண்டறிந்து தெளிந்து அவர்களை உயர்த்துகிற அந்த மாபெரும் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அருட்தந்தை அவர்கள் இன்றைய நாளில் நம் மத்தியில் வந்திருப்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சி. ஆக 7 வருடத்தில் இதுதான் நம்முடைய பங்குக்கு கோயில் திறப்பிற்கு அவர் வந்திருக்கிறார். அதே போல் நம்முடைய தந்தையினுடைய அருட்தந்தையினுடைய இல்லத்தை திறந்தபோது அவர் வந்திருக்கிறார். கிளை பங்குகளுக்கு வந்திருக்கிறார். பங்கிற்கு இதுதான் முதல் முறையாக வருகிறார். எனவே உங்கள் அனைவரின் சார்பாக நாம் அனைவரும் கரங்களை தட்டி தந்தை அவர்களை இத்திருவிழாவிற்கு நன்றியோடு அழைக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் அவருக்காக செபிப்போம். அவருடைய பணி சிறக்க வேண்டும். அவர் ஏறெடுக்கிற உதவிகள் அனைத்தும் அவருக்கு இறைவன் வழிகாட்ட வேண்டும். அதன் வழியாக மக்களுக்கு தொடர்ந்து அவர் நன்மை செய்ய வேண்டும். உடல் உள்ள சுகத்தை இறைவன் தர வேண்டும் என்று நாம் அவருக்காக மன்றாடும். நம் ஒவ்வொருவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் இறைவன் நம்முடைய குடும்பங்களிலே அமைதியும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும்படியாகும் இந்த திருப்பலியின் வழியாக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இத்திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்றுக்கொள்வோம்.
மன்னித்தருளும். நன்றி சொல்லா குற்றத்திற்காக மன்னித்தருளும். மன்னித்தருளும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. உறவு கொள்ளா குற்றத்திற்காக மன்னித்தருளும். மன்னித்தருளும். உதவி செய்யா குற்றத்திற்காக மன்னித்தருளும். மன்னித்தருளும். பணிவு கொள்ளா குற்றத்திற்காக மன்னித்தருளும். மன்னித்தருளும். பரிவு கொள்ளா குற்றத்திற்காக மன்னித்தருளும். மன்னித்தருளும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை விடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சாலேம் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமுவுக்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 பங்கை கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீரென்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீரென்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீரென்றென்றும் குருவே. நீரென்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீரென்றென்றும் குருவே. நீரென்றென்றும் குருவே. ஆண்டவரின் தலைவரிடம் நானும் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீரின் வலப்பக்கம் வீற்றிரும் என்றுரைத்தார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீரென்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீரென்றென்றும் குருவே. நீரென்றென்றும் குருவே. வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்க செய்வார். எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீரென்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீரென்றென்றும் குருவே. நீரென்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் மக்கள் தம்மை உவந்தளிப்பார். வைகரை கரு உயிர்த்த பணியைப் போல இளம் வீரர் உம்மை வந்தடைவர். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீரென்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீரென்றென்றும் குருவே. நீரென்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீரென்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனதை மாற்றிக்கொள்ளார். மெல்கிசேதேக்கின் முறை
முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் என்றென்றும் குருவே. இரண்டாம் வாசகம். நீங்கள் உண்டு பருகும்போதெல்லாம் ஆண்டவராகிய சாவை அறிவியுங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திரு வசனங்கள் 23 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களுக்கு ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்காக என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிறைக்கப்பட்டிருக்கிறது புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக செய்யுமாறு என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவராகிய சாவை அவர் வரும் வரை அறிவியுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறை ஆட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாய தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடவும் என்றார். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு வயிறார மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
இயேசு கிறிஸ்துவுக்கு மிக பிரியமான மோட்சவாடி இறை மக்களே, எனது பாசத்துக்குரிய அன்பு தம்பி சகோதர குரு உங்கள் பங்கு தந்தை ஜெயக்குமார் அவர்களே, அருள் சகோதரிகளே, அருள் சகோதரரே, உங்கள் எல்லோருக்கும் இயேசுவின் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கின்றேன். உங்களுக்கு ஹாப்பி ஈஸ்டர். கரவல் எழுப்பி நம்மளுடைய மகிழ்ச்சியை ஒருவர் மற்றவரோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். நீங்கள்லாம் இந்த பூசில் உட்காந்துங்கிறது பார்த்தா மயான அமைதி, அவ்வளோ பக்தியாக, ஒரு சலசலப்பு கூட இல்லை. இந்த சேர் ஆடுற சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப பக்தியாக அமைதியாக பூசை காண்றது பார்த்தா உங்களை எல்லோரையும் இந்த ஆன்மீக காரியத்தில், அதில் இந்த திருவழிபாட்டு காரியங்களில் உங்களை எப்படி நேர்த்தியாய் எங்களுடைய சகோதர குரு உங்களை வழிநடத்துகிறார் என்பது அதிலிருந்தே தெரிகிறது எனக்கு. அவரை என் சார்பாக நீங்கள் எல்லோரும் கரவல் எழுப்பி நான் பாராட்டுகின்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு முதற்க நபருக்கு என்னுடைய நன்றி. மோசவாடிக்கு எனக்கு ரொம்ப நாள் உறவு. இங்கே பார்க்குறவங்க நிறைய பேருக்கு என்ன தெரியும். 23 ஆண்டுகளுக்காக நான் இங்கே உறவு இருக்குது எனக்கு. என்னுடைய நண்பர் ஃபாதர் ஜோசப் நன்றி மையம் இப்போ நடத்தினுக்கிறாரு. அவர் பங்கு சமையார் ஆனதுலேருந்து நான் இங்கே அடிக்கடி வந்திருக்கிறேன். எத்தனையோ விழாக்களெல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறேன். ஃபாதர் ஜான் பீட்டர் இருக்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி பிரதராக இருக்கும்பொழுது வந்திருக்கிறேன். மோசவாடிக்கு எனக்கு ரொம்ப நெருக்கம். தம்பி ஜெயிக்கு இருக்கும் பொழுது பல முக்கியமான நிகழ்வுகள்லாம் வந்திருக்கின்றேன். எனவே உங்களோடு இந்த மாலை பலியை நிறைவேற்றுவதிலே உண்மையிலேயே அலாதி மகிழ்ச்சி, ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னும் நிறைய பேர் வீட்டில் கையை விட்டுட்டு வந்துட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்மளுடைய தியான சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்ன? எல்லாரும் சத்தம் படிக்க பார்க்கலாம். தியாகத்தின் அடையாளம். இந்த நற்கருணை, இந்த நற்கருணை கொண்டாட்டம், உயிருள்ள ஆண்டவர் தன்னுடைய மெய்யான மனித இயல்பும் இறை இயல்பும் அடங்கி உயிரோடு வீற்றிருக்கின்ற இந்த நற்கருணை நம் எல்லோருக்கும் தியாகத்தின் அடையாளமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர் இந்த நற்கருணையிலே மெய்யாகவே வீற்றிருக்கிறார். அவர் வீற்றிருப்பது, இந்த நற்கருணை நம் எல்லோருக்கும் தியாகத்தின் அடையாளமாக இருக்கிறது. இந்த நற்கருணை உருவானதே ஒரு தியாகத்தின் வெளிப்பாடு, ஒரு அடையாளம் மட்டுமல்ல. இது திவ்ய நற்கருணை தியாகத்தின் வெளிப்பாடு. இது எங்கே வெளிப்பட்டது? இந்த நற்கருணை எங்கே வெளிப்பட்டது, எங்கே அடையாளமாக்கப்பட்டது என்றால், 2 வாரத்துக்கு முன்னதாக நாம் கொண்டாடினோமே கல்வாரி பலியிலே இயேசு ஆண்டவர் அங்கே தன் உயிரை ஈந்து கல்வாரி மலையிலே தன்னுடைய ஈட்டியால் தன்னுடைய விலாவை குத்தி திறந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியது அந்த கல்வாரி மலையிலே. அங்கே இந்த தியாகத்தின் பலி வெளிப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால், 2ஆம் அருள் சின்னப்பர், 70களிலிருந்து பிறந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பாப்பரசருடைய அவருடைய பேர் தான் நமக்கு தெரியும். 70களிலிருந்து 2005 வரைக்கும் ஒரே ஒரு 26 வருஷத்துக்கு மேலே அவர் பேர் தான் நமக்கு எல்லாம் பரிச்சயம் இல்லையா? 2ஆம் அருள் சின்னப்பர், நம்ம திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அதான் நமக்கு பழக்கமாக இருக்கும். அப்புறம் 16ஆம் பெனடிக்ட் வந்தார். இப்போ மறைந்த பாப்பரசர் பிரான்சிஸ் வந்தார். அவர் 1978 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி இத்தாலி தேசத்தில் இருக்கின்ற அனைத்து இளைஞர்கள் இளம் பெண்களை எல்லாம் கூட்டி அந்த இளைஞர்களோடு, அப்பொழுதெல்லாம் அவர் பாப்பரசராகி ரொம்ப இளமையான வயசு. அப்போ அவர் பாப்பரசராகி அப்போ ரொம்ப 5 வருடம் 6 வருடம் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்.
அவர் அந்த அந்த இத்தாலி தேசத்தில் தான் அவர் இருக்கிறார், ரோம் நகரில். அங்கே இருக்கிற எல்லா இளைஞர்கள் இளப்பெண்களையும் கூட்டி நற்கருணைய முக்கியத்துவத்தை அவர் சொல்கிறார். நற்கருணைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறார். அப்போ அந்த மக்களை கூட 1978 நான் பிறந்து இருக்கிற 4 வயசு கடந்து 4 வயசு இருக்கும் பொழுது, அப்போனா ஒரு 51 வருஷத்துக்கு முன்னதாக அவர் 46 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த நற்கருணை ஏதோ ஒரு அடையாளம் மட்டுமல்ல, சிம்பல் அடையாளம் மட்டுமல்ல, சென்டிமெண்ட். ஏதோ நம்ம நற்கருணை என்றால் அவர் நம்ம இனம் புரியாத ஒரு பயபக்தி, ஒரு பரவசம் வருகிறது அல்ல. இது ஒரு மாயாஜாலமும் அல்ல. நற்கருணை ஆண்டவர் பார்த்தோன்னே என்ன பண்ணுறோம், நம்ம ஏரியாலுமே நமக்கு அப்படியே வணக்கம் சொல்லுவோம், ஒரு பக்தி பரவசம் இல்லையா? கோயிலில் நற்கருணை ஆண்டவர் இருந்தோடனே நமக்கு என்ன இயல்பாகவே அமைதியாகிடுவோம், பக்தி ஆகிடுவோம். ஒரு மாதிரியான இனம் புரியாத நமக்குள்ளாரே ஒரு பக்தி வந்துடும். இது ஒரு மாதிரியான சென்டிமெண்ட் என்பது அல்ல. மாறாக இந்த நற்கருணை கல்வாரி மலையிலே இயேசு ஆண்டவருடைய மெய்யான பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளம். கல்வாரி மலையிலே இயேசு ஆண்டவர் எப்படி மெய்யாகவே குத்துயிரும் கொலைவருமாய் அங்கே உயர்த்தப்பட்டு, அங்கே இயேசு ஆண்டவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே கல்வாரி மலையிலே தன்னுடைய பிரசன்னத்தை, தன்னுடைய விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடிய அந்த மெய்யான பிரசன்னத்தை, இங்கே அந்த தியாகத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் அருள் அடையாளம்தான் இந்த நற்கருணை என்று சொல்வார். சாக்ரிஃபிஷியல் பிரசன்ஸ் ஆன் த மவுண்ட் கால்வரி. தியாகத்தின் வெளிப்பாடு. அந்த கல்வாரி மலையிலே இயேசு ஆண்டவர் தன்னையே, தன் உயிரையே கொடுத்து தியாகம் செய்து, தன் உயிரையே தியாகம் செய்து வெளிப்படுத்திய தியாகம்தான் இந்த நற்கருணை என்று சொல்வார். இதில் இயேசு ஆண்டவர் மெய்யாகவே ஒரு ஆளாக, உண்மையாகவே ஒரு ஆளாக அவர் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறார். இது அடையாள முறையில் அல்ல. அவர் ஒரு ஆளாக, அவருக்கு உடல் இருந்தது, அவருக்கு உணர்வுகள் இருந்தது, அவருக்கு வலி இருந்தது, அவருக்கு எல்லாம் இருந்தது. அதை முழுவதுமாக வெளிப்படுத்தியது தான் அந்த திவ்ய நற்கருணை. எனவே பாப்பரசு சொல்கிறார் அந்த இளைஞர்களுக்கு, நீ ஆலயத்திற்கு திருப்பலிக்கு வரும்பொழுதெல்லாம், நீங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கலந்து கொள்ளும் போதெல்லாம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கலந்தரிப்பில் கலந்து கொள்ளும் பொழுதெல்லாம் நீங்கள் எங்கு வருகின்றீர்கள் என்றால் தியாகத்தின் மலையான அந்த கல்வாரி மலைக்கு நீங்கள் வருகின்றீர்கள் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அங்கே அந்த கல்வாரி மலையில் இயேசு ஆண்டவர் எப்படி தன் உயிரை ஈந்தாரோ, தன்னுடைய மெய்யான பிரசன்னத்தை இருகரம் விரித்து தன்னுடைய உயிரை எப்படி அவர் அங்கே துறந்தாரோ, அந்த மெய்யான கடவுளை காண்பதற்காக நீங்கள் வருகின்றீர்கள். செத்த கடவுளை அல்ல, இறந்து போன கடவுளை அல்ல. கல்வாரி மலையிலே உயிரோடு அவர் தொங்கிய அந்த நிலையிலேயே உண்மையான கடவுளை நீங்கள் காண வருகிறீர்கள். அது கல்வாரி மலை தியாகத்தின் மலை, தியாகத்தின் வெளிப்பாடு, தியாகத்தின் அடையாளம். ஒவ்வொரு திருப்பலியும் கல்வாரி மலையில் இயேசு ஆண்டவர் எப்படி தியாகத்தின் உயிரை கொடுத்தாரோ அதை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் என்பதுதான் திருப்பலி என்று சொல்லுகிறார். எவ்வளோ சால சிறந்தது இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு திருப்பலி. அன்பிற்கினியவர்கள், இன்று நடைபெறுகின்ற திருப்பலி கல்வாரி மலையை மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகின்ற பலி. கல்வாரி மலையில் இயேசு செய்த தியாகத்தை நினைவுபடுத்துகின்ற பலி. எனவே அவர் அந்த இளைஞர்களுக்கு சொல்கின்றார், இளம் பெண்களுக்கு சொல்கின்றார், எனவே நீ ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வரும் பொழுது இயேசு ஆண்டவர் கல்வாரி மலையில் தன்னுடைய மெய்யான பிரசன்னத்தோடு இந்த உலகத்திற்கு மீட்டாரே, அந்த ரட்சினியத்தை, அந்த மீட்பை நீர் எப்படி பெற்றுக்கொள்கின்றாய்? அவருடைய மெய்யான உடலின் வழியாக, மெய்யான இரத்தத்தின் வழியாக, இந்த நற்கருணை வாங்குவதன் வழியாக அந்த மெய்யான கடவுளை நீர் உள்வாங்குகின்றாய். எப்பொழுது அந்த கல்வாரி மலையில் உயிர் விட்டு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை
நீர் மெய்யாகவே உடலாகவும் இரத்தமாகவும் நீ உட்கொள்கின்றாய். அப்படி என்றால் அன்பிற்கினியவர்களே, அவர் அற்புதமாக சொல்கின்றார், நீங்களும் நானும் இந்த நற்கருணை உட்கொண்டவர்கள் நம்முடைய வாழ்விலே தியாகத்தின் அடையாளமாக நாம் இருக்க வேண்டும். இந்த இயேசு ஆண்டவர் செய்த தியாகத்தை நம்முடைய வாழ்விலே பிரதிபலிக்க வேண்டும். இந்த தியாகத்தை இந்த உலகத்தில் நாம் குடும்ப வாழ்விலும் சரி, தனிப்பட்ட வாழ்விலும் சரி, சமூக வாழ்விலும் சரி, இந்த பங்கு வாழ்விலும் சரி, இதை நாம் வெளிப்படுத்தும் பொழுது இந்த தியாகம், இந்த நற்கருணை நமது வாழ்வில் அது மெய்ப்பிக்கப்படுகிறது. எப்படி மெய்ப்பிக்கப்படுகிறது? இந்த நற்கருணையை உட்கொண்ட நம் மக்கள் எல்லாரும் நம்முடைய வாழ்வில் அதை காட்ட வேண்டும். தியாக வாழ்வில் காட்ட வேண்டும். நம்முடைய அர்ப்பண வாழ்வில் காண்பிக்க வேண்டும். நம்மையே வெறுத்து ஒதுக்கி நம்மையே நாம் அப்படியே கடவுளுக்கு முன்னதாக சரணாகதி அடையும் பொழுது அதன் வழியாக நாம் காண்பிக்க வேண்டும். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, நமது அன்றாட வாழ்வில் இந்த நற்கருணை வாழ்வாக்கப்பட வேண்டும். அருள் முனைவர் ஃபாதர் ஜெகதீஷ் அவர் சொல்வார், நங்கூரம் இல்லாத கப்பல் நடுக்கடலில் தத்தளிக்கும். நங்கூரம் இல்லாத கப்பல் நடுக்கடலில் தத்தளிக்கும். நற்கருணை இல்லாத குடும்பம் வாழ்வில் தத்தளிக்கும், அன்றாட வாழ்வில் தத்தளிக்கும். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லுவார், அந்த ஃபாதர் ஜெகதீஷ், நமது மறைமாடு சார், நங்கூரம் இல்லாத கப்பல் நடுக்கடலில் தத்தளிக்கும். அலை, காற்று, அது இது எல்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்கும். ஒன்றும் அங்கே நிலை கொள்ளாது. உயிருக்கு போராடுவார்கள். ஆனால் நங்கூரம் போட்டு நிறுத்தினா அசைக்கு எவ்வளோ அலைகள் வந்தாலும் எவ்வளோ வந்தாலும் இருக்கு. ஆனால் அதே போல தான் நம்மளுடைய வாழ்விலும் கிறிஸ்தவ வாழ்விலும் நற்கருணை இல்லை என்றால், நற்கருணை மையப்படுத்தி இல்லை என்றால் நம்முடைய வாழ்வில் தத்தளித்து போய்விடுவோம். நமது குடும்பம் தத்தளித்து போய்விடும். நமது குடும்பம் கலகலத்து போய்விடும். நமக்கு நங்கூரம் எது? நமது வாழ்வின் நங்கூரம் எது? நற்கருணை. அது நமது வாழ்வின் நங்கூரமாக இருக்க வேண்டும். நமது வாழ்வின் நடுநிலையாக, சென்டராக, நம்மளுடைய வாழ்விலே முக்கியத்துவமாக இருப்பது இந்த நற்கருணை, இந்த திருப்பலி கொண்டாட்டம். இதுதான் நமக்கு நமது வாழ்வை பலமாக்குவதும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், நோய் வந்தாலும், நொடி வந்தாலும், எல்லா சோதனை வேளையிலும் நம்மை தாங்கி நிற்கின்ற, நமக்கு வலிமை கொடுக்கின்ற, நமக்கு ஆற்றலை கொடுக்கின்ற, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற இந்த நங்கூரம்தான் நற்கருணை. அன்புக்குரியவர்களே, இதை நாம் உணர வேண்டும். திரு அவையிலே, நமது பங்குகளில், இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் இந்த திருப்பலியை, நற்கருணை மையப்படுத்திய இந்த வாழ்வை, இந்த பக்தி முயற்சியில் தொய்வு ஏற்படுகிறது. யோசித்து பாருங்க, ஒரு காலத்தில் கடன் திருப்பலிக்கு வந்த மாதிரி நம்ம குடும்பங்கள்லாம் வராங்களா? இல்லையே. யோசித்து பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலி வாரத்தில் எவ்வளோ ஒரு சோம்பேறித்தனம், அசட்டத்தனம் இருக்குது. அந்த குடும்பமெல்லாம் தத்தளித்து போகும். ஆமாம், பாப்பரசர் சொல்கின்றார், 2ஆம் ஜான் பால் 2ஆம் அருள்சின்னவர் சொல்கிறார், அவரை பற்றி தான் படித்து கொண்டு வந்தேன் நான். அப்போது அவர் சொல்கின்றார், என்னுடைய வாழ்வினுடைய ரகசியமே ஒவ்வொரு நாளுடைய பாப்பரசராக, இந்த திருச்சபையினுடைய தலைவராக, அகில உலக திருச்சபைக்கு, இந்த தலைவருக்கு, கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்கு உலகத்தில் தலைவராக, என்னுடைய ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கை ரகசியம் என்ன தெரியுங்களா? அவர் சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையினுடைய ரகசியமே இந்த நற்கருணை தான். பிரைஸ் தி லார்ட். இந்த நற்கருணை தான், திருப்பலி தான். திருப்பலியும் நற்கருணையும் தான் எனக்கு என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளுடைய ரகசியமாக இருக்கிறது. இது நான் திருத்தந்தையாக அகில உலகத்திற்கும் இந்த திரு அவைக்கும் நாம் சேவை செய்வதற்கு எனக்கு ஆற்றலை தருகிறது, எனக்கு சக்தியை தருகிறது. அதனால்தான் நான் இந்த வேலைகள் எல்லாம், என்னுடைய அன்றாட வேலைகள் எல்லாம், என்னுடைய திருத்தந்தை வேலைகள் எல்லாம் நான் சிறப்பாக செய்வதற்கு எனக்கு ஆற்றலையும் வலிமையும் சக்தியும் தருவது இந்த நற்கருணை என்று சொல்கிறார். எவ்வளோ பெரிய சாட்சியம், எவ்வளோ பெரிய சாட்சியம். ஒரு பாப்பரசரே சொல்கிறார், நான் ஒரு பாப்பரசராக என்னுடைய வேலையை நான் நல்லா செய்கிறேன்னா, என்னுடைய பணியை நான் நல்லா செய்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் நான் அந்த நற்கருணை மையப்படுத்தி நான் வாழ்வதால் தான் இந்த திருத்தந்தையினுடைய வாழ்வே இருக்கிறது என்று சொன்னால், அன்பிற்கினியே கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பங்களே, நமது வாழ்வின் மையமாக நற்கருணை இருக்கக்கூடாதா? இருக்கணும். நம்மளுடைய ஒவ்வொரு குடும்பங்களுடைய வாழ்விலும் இந்த நற்கருணை ஒரு நங்கூரமாக இருக்க வேண்டும்.
அதை மையப்படுத்தி தான் இருக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, 2002 நான் சாமியார் ஆனேன். ஏப்ரல் மாதம். மே மாதம்லாம் நான் ஆயருடைய செயலராக பிஷப் ஹவுஸுக்கு வந்துட்டேன். சின்னப்பாண்டவருக்கு நான் செயலர். ஒரே மாதத்தில் நான் வந்து ஆயர் செயலராக வந்து பதவி ஏற்றுட்டேன். அப்போது பிஷப் செக்ரட்டரியாக இருக்கிறவங்கலாம் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் போய் பூச வைக்கணும். எங்கே? சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் பூச வைக்கணும். பூச முடிஞ்சவொடனே நோயாளிகளுக்கு நன்மை கொடுக்கணும். அதான் வேலை எங்களுக்கு. இப்படி நான் வந்து மே மாதம் பூச வச்சுட்டு நன்மை கொடுத்துட்டு வருவோம். வாழ்வாடாக ஏறணும். போய் ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகும். நன்மை கொடுத்துட்டு வந்தேன். வெளியே வரும்பொழுது அந்த எமர்ஜென்சி அவசர சிகிச்சை பிரிவு கீழே அந்த ஆலமரம் இருக்கும். நீங்கள் இப்போ சிஎம்சிக்கு போயிருந்தால் தெரியும். எமர்ஜென்சிக்கு போனால் உள்ள அந்த ஆலமரத்தான இப்படி நடந்து வந்துனுக்கிறேன். ஒரு அம்மா ஒடியாந்து வேகமாக வந்து, தோசரம் ஃபாதர், இங்கிலீஷில், தோசரம் ஃபாதர், நீங்கள் ஆர்சி ஃபாதரா அப்படின்னாங்க. ஆமாம்மா. இங்கே பூசை நடக்குதா? ஆமாம்மா நடக்குது, டெய்லி நடக்குது. ஐயோ ஃபாதர், நாங்கள் கல்கத்தாலேருந்து வந்திருக்கிறோம், 1.5 மாதமாக தங்கினுக்கிறோம், எங்களுக்கு இங்கே பூசை நடக்கிறது தெரியாது போச்சு ஃபாதர். ஃபாதர் நாங்கள் வரலாமா ஃபாதர்? தாராளமா வாங்கம்மா. அங்கே அந்த பக்கம் தள்ளி போனோம். ஒரு பில்டிங் இருக்கும். அது ஒரு ஹாலில் தான் நாங்கள் பூசை, அங்கே கோயிலெலாம் இல்லை இல்லையா, அங்கே ஒரு ஹாலில் பூசை நடக்குது, நீங்கள் வாங்க, ஆஷா பில்டிங்னு சொல்லுவாங்க, அங்கே வந்துடுங்கம்மா அப்படின்னு. சரிங்க ஃபாதர், ரொம்ப சந்தோஷம் ஃபாதர்னாங்க. அப்புறம் பூசைக்கு வந்தாங்க. பூசைக்கு வந்தோடனே, ஃபாதர் எங்கள் பாப்பா குழந்த உடம்பு சரியில்லாமல் நன்மை கொடுப்பீங்களா அப்படின்னு. தாராளமாக கொடுக்குறோம்மா. குழந்தைக்கு என்ன நோய் அப்படின்னு. ஃபாதர் இது 1.5 மாதம் ஆச்சு, எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பாலாடை தண்ணி குடிச்சா கூட வெளியே வந்துடுது. ஒரு பாலாடை தண்ணி குடிச்சா கூட வந்துடுது. என்னாலே தெரில. 1.5 மாதமாக ட்ரிப்ஸ் தான் ஏறி நிற்குது. பாப்பா நல்லா இருக்கிறா. எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. கடைசியாக ஒரு டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு இங்கேருந்து அமெரிக்காவுக்கு எங்கே வெளிநாட்டுக்கு எங்கே அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்காக வெயிட் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னாங்க. என்னம்மா அப்படி சொல்கிறீங்க? ஒரு பாலாடை தண்ணி குடிச்சா கூட வெளியே வந்துடுதுன்றீங்களே, நான் நன்மை கொடுத்தா என்ன ஆகும்? ஃபாதர் ப்ளீஸ் ஃபாதர், எப்படியாவது. இல்லைம்மா, வெளியே வந்துச்சுன்னா நான் அதை எடுத்துன்னு எவ்வளோ தூரம் பிஷப் ஹவுஸுக்கு போனேன் நான், அதை எடுத்துன்னு போய் பத்திரமா ஏதாவது அவங்க பரிசுத்தமாக அதை நான் வந்து டிஸ்போஸ் பண்ணணும், அதை எப்படியாவது அது பண்ணணும், அது ரொம்ப கஷ்டமா. இல்லை ஃபாதர், இப்போ ஃபாதர் ப்ளீஸ் வாங்க ஃபாதர் அப்படின்னா. சரி, நான் போயிட்டு ஜெபம் பண்ணி அந்த குழந்தை உள்ளே போனேன். கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களே, பெற்றோர்களே, பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இது வரைக்கும் கவனிங்களா கூட கவனிங்க. அது உள்ளே போன உடனே ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்கணுன்றது அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆமாம், அவங்க ஆயா பக்கத்தில் ஜெபமாலை சொல்லிருக்குது. இவங்க அப்பா அம்மா 2 பேர் பூசிக்கு வந்துட்டாங்க. அந்த பாப்பா பக்கத்தில் இந்தாண்டி பைபிள், ஜெப புத்தகம் எல்லாம் ஹிந்தியில் ஜெப புத்தகம் இருக்குது, இந்தாண்ட இருக்குது. 1.5 மாதமாக அந்த குழந்தை அட்மிட் ஆகிருக்கிறாங்க. ஒரு பாலாடை தண்ணி கூட குடிக்கல. அந்த குழந்தையுடைய முகம் பிரகாசமாக இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். பிரகாசமாக இருந்துச்சு. ஒரு சோர்வு இல்லை. பக்தி. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு பாப்பா கூட இருக்கணும். அந்த யாருன்னா ஒரு ஆள் கூட இருக்கணும். அந்த பாப்பா கூட ஆயா இருந்தாங்களா அப்பா அம்மா வருவாங்க, அப்பா அம்மா இருந்தாங்களா ஆயா வருவாங்க. இப்படி மாற்றி அப்படியே பூசைக்கு வந்துனே இருந்தாங்க பாருங்கள். போய் நன்மை ஜெபம் பண்ணிட்டு நன்மை கொடுத்தேன். ஒரு 1/2 மணி நேரம் இருந்தேன். ஒன்றும் ஆகலை, வந்துட்டேன். 1 வாரம் 2 வாரம் ஆச்சு. 2 வாரம் ஆச்சு. போய் நன்மை கொடுக்குறேன். ஃபாதர் எங்கள் பாப்பா 1/2 இட்லி சாப்பிட்டாங்கன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். 1/2 இட்லி சாப்பிடுச்சு ஃபாதர், ரொம்ப சந்தோஷமாகுது ஃபாதர் அப்படி. 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, 1 இட்லி சாப்பிடுச்சு ஃபாதர்னாங்க. டாக்டர் கிரவுண்ட்ஸ் வந்திருக்கிறாரு. என்னம்மா பாப்பா என்ன டாக்டர்கிட்ட சொன்னாங்க, 1 இட்லி சாப்பிட்டா. என்னது ஆச்சரியமாக இருக்குது, 1 இட்லி சாப்பிட்டான்றீங்களே எப்படி? ஆமாம் ஃபாதர், ஆமாம் சார், எங்கள் ஃபாதர் ஒருத்தர் வந்தார், அவர் இது மாதிரி நற்கருணை கொடுத்தாரு, அதுலேருந்து மாற்றம். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அவரை டப்பாக்கண்ணமாக கொடுக்க சொல்லு, நிறையா டப்பாக்கண்ணில் போட்டு, அவர் சொல்லிடுறாரு, டப்பாக்கன் நிறைய போட்டு நிறைய கொடுக்க சொல்லு அப்படிங்க. இல்லைங்க சார், அதெல்லாம் சும்மா ஒரு சின்ன வெள்ளை அப்போ தான் சின்னதாக கொடுக்க முடியும். சொல்லுங்கள், டாக்டர் சொன்னார்னு கொடுக்க சொல்லுங்கள், டப்பாக்கணத்தில் எத்தனை சொல்லுங்கள், நிறைய இது இட்லி 5 இட்லி போட்டு எத்தனை இருக்காதே அப்படின்னா. இல்லை சார், இல்லை 3 வாரம் ஆச்சு, 4 வாரம் ஆச்சு. அன்புக்குரியவர்களே, டாக்டருக்கே ஆச்சரியம். ஒரு நாள் நான் போகிற நன்மை எடுத்துக்கினேன். அவங்க 3 பேருமே வரல பூசைக்கு. 3 பேரும் வரல. நன்மை எடுத்துன்னு போனேன் நான்.
எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுன்னுக்குறாங்க. எல்லாம் பேக்ட், துணி மணி எல்லாம் பாட்டு, அது பாப்பா ட்ரெஸ் போட்டு நல்லா நிற்குது எல்லாம். ஃபாதர், டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நன்மை எடுத்துன்னு போகிறேன். அவங்க அந்த அப்பா ஃபோனில் பேசின்னு இருந்தார். அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். என்ன பேசினுக்கிறாரு, சரி அவர் வந்துட்டோம் அப்படின்னு பேசின்னு இருந்தார். ஹிந்தியில் பேசினுக்கிறாரு. பேசின்னு இருந்த உடனே நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அவர் வந்தார். சாரி ஃபாதர், இந்த மாதிரி ஒரு 18 லட்சம் கட்டணும் அந்த டெஸ்ட்டுக்கு, வீட்டை அடமானம் வைக்கிறோம். இங்கேருந்து கல்கட்டாவில் வீட்டை அடமானம் வைக்கிறதுக்கு பேசினுக்கிறார். அடமானம் போடுறதுக்கு அடமானம் போட்டு காசு வந்தால் கட்டணும், அது பேசினுக்கிறேன் ஃபாதர், அதனால தலை. சரி சார், சரிங்க அப்படி அது உண்டு. இப்படியா அந்த குழந்தைய வந்து 1 மாதம் 1.5 மாதம் இப்போ நல்லா சாப்பிட்டு நல்லா ஆயிடுச்சு. நான் போகிற ஒரு நாள் கடைசியாக யாரும் வரலையே, சரி நன்மை எடுத்துன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல போய் வார்டுக்கு போனால் இவங்கெல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க. ஃபாதர் வருவார், கடைசி எல்லாம் நன்மை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. என்ன எல்லாம் இது பண்ணிக்கிறீங்க? ஃபாதர், டாக்டர் வந்து சொன்னார், ரிசல்ட் அங்கேருந்து வந்துடுச்சு, வெளிநாட்டுக்கு அனுப்புறது. ரிசல்ட்டில் ஒன்றுமே இல்லை, உங்கள் குழந்தை அற்புதமாக குணமடைஞ்சிருக்குது. நீங்கள் இனிமேல் இங்கே இருக்க தேவையில்ல, நீங்கள் கட்ட வேண்டிய 18 லட்சம் கூட கட்ட வேணாம், ஜீசஸ் உங்களை வந்து ஹீல் பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போகலான்னு சொல்லிட்டாங்க. கரவல் எழுப்பி நற்கருணை ஆண்டவருக்கு நம்மளுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கணும். மெய்சிலுத்து பண்ணி போது அப்படி மெய்சிலுக்குது எனக்கு, அப்படியே புல்லரிச்சு போச்சு. ஃபாதர், டாக்டருங்க சொன்னாங்க, இது உன்னுடைய பிள்ளைக்கு ஏசு ஆண்டவர் தான் மெய்யாகவே உங்களுக்கு குணம் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் அந்த காசு கூட கட்டாதீங்க, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போங்க, ஏன் இங்கே வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க, எல்லாம் நல்லா இருக்குது, ரிசல்ட்டும் நல்லா வந்துடுச்சு, பாப்பாவும் நல்லா சாப்பிட்றா, நீங்கள் கிளம்பி போங்க. ஆண்டவர் குணப்படுத்தினார். இவங்க இங்கேருந்து போய் பாம்பே ஆர்ச்சி டைசஸில் அங்கே மாதம் புத்தகம் வெளியிடுறாங்க, ஒரு புக்கு. அந்த புக்கில் இந்த மாதிரியான சிஎம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு போன வேலூர் டைசஸ் அந்த சாமியார் நன்மை கொடுத்தாரு, அவர் நன்மை கொடுத்து என் பொண்ணு குணமடைஞ்சுன்னு சாட்சியம் பண்ணி அந்த புக்கு எனக்கு அனுப்புனாங்க, இன்னும் பத்திரமா வச்சுன்னு இருக்கிறான்னு பாருங்கள். இந்த குடும்பம் 1.5 மாதமாக திருப்பலி காணவில்லை என்ற ஏக்கம், திருப்பலி எப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று தெரிஞ்ச உடனே மாற்றி இவ்வளோ கஷ்டத்தில், இவ்வளோ நோயிலும், இவ்வளோ வறுமையிலும், இவ்வளோ போராட்டத்திலும், மாநிலம் கடந்து மாநிலம் வந்து இடம் கடந்து இதெல்லாம் ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாத இடத்துல திருப்பலி நடைபெறுகிறது. தமிழில் இங்கிலீஷில் நடக்கும். என்ன அவங்களுக்கு புரியாது, இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, அவ்வளோ ஹிந்தி தான் பேசுவாங்க, தக்க புதுக்கான தான் பேசுவாங்க. ஆனால் பூசை நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அன்புக்குரிய ஒரு நாள் அந்த குடும்பம் அந்த திருப்பலியை மிஸ் பண்ணது கிடையாது. கடவுள் அற்புதமாய் குணம் கொடுத்து அவர்களை அங்கே அனுப்பினார். 2002 நான் சொல்கிற சாட்சி இது. அந்த குடும்பத்திற்கு நற்கருணை மையம் இல்லையா, நங்கூரம் இல்லையா, அந்த குடும்பம் தத்தளித்து போகவில்லையே, அந்த குடும்பம் கஷ்டத்திலும் வறுமையிலும் நோயிலும் நொடியிலும் அது தத்தளித்து போகவில்லையே, அந்த குடும்பம் நற்கருணையை நங்கூரமாக கொண்டிருந்தது, அதிலே தான் அவர்கள் சக்தி இருந்தது, அதிலே தான் அவர்கள் ஆசீர்வாதத்தை உணர்ந்தார்கள், அதுதான் எனக்கு மையமாக இருந்தது. சாட்சியாக சென்றார்களே, அங்கே இருக்கின்ற சிஎஸ்ஐ பெந்தகோஸ் டாக்டர் எல்லாம் ஏந்து பார்க்குற அளவுக்கு இந்த நற்கருணை ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். என்றைக்கு இங்கே திருப்பலி நடைபெறுகிறது என்று தெரிந்தது அன்றிலிருந்து அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு நாள் கூட அந்த குடும்பம் திருப்பலியை அவர்கள் தவறவிட்டது கிடையாது. கடவுள் அற்புதம் செய்தார். நம் குடும்பத்தை நினச்சி பார்ப்போம். இப்போ நம் குடும்பத்தில் எத்தனை விதமான போராட்டம், கஷ்டம், துன்பம் எவ்வளோ இருக்குது. ஏன் நமக்கு விடுதலை அல்ல? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த விசுவாசத்தின் சக்தி, நற்கருணையை நாம் உதாசீனப்படுத்துகின்றோமே, அது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கின்றோமே. அன்றைக்கி தான் வேலைக்கு போவாங்க, அன்றைக்கி தான் களப்பெறிக்கு போவாங்க, அன்றைக்கி தான் ஏரோட்ட போவாங்க, அன்றைக்கி தான் எல்லாம் போவோம். என்ன அது? அன்றைக்கி சம்பாரிச்சு தான் நீங்கள் கோட்டி சொன்ன ஆகிடு போறியா? ஒரு மணி நேரம் நற்கருணை ஆண்டவருக்கு திருப்பலிக்கு கலந்து திருப்பலிக்கு கொடுக்கக்கூடாதா? ஏன் பூசிக்கு வரலன்னு கேட்டால், சாமி அறப்பார்த்தம் சாமின்னுவாங்க, சாமி 100 நாள் வேலைக்கு போனோம் சாமின்னுவாங்க. என்ன அது? பக்கத்து ஊருக்கு போன சாமி இல்லை, இது என் வாழ்நாளில் கண்ட சாட்சி இது. அப்போ அந்த குடும்பத்தினுடைய மையம் திருத்தந்தையை சொன்னாரே, எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு சக்தி, என் மையம் எல்லாம் இந்த நற்கருணை தான், அதனால் தான் இந்த திருத்தந்தையினுடைய வாழ்க்கையை, இந்த செயல்பாட்டை, இந்த பணியை நான் நன்றாக செய்ய முடியுது என்று சாட்சி சொன்னாரே. இன்றைக்கு புனிதராக இருக்கிறார் அவர். இந்த குடும்பம் இன்றைக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த பிள்ளை ரொம்ப பெரிய பிள்ளை ஆகிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, என்னுடைய நம்பர் வாங்கிட்டு போயிட்டு, ஃபாதர் நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஃபாதர் சொன்னாங்க. அந்த குடும்பம் இப்பொழுது பாருங்கள், நங்கூரமில்லாத கடல் நடுக்கடலில் தத்தளிக்கும், நற்கருணையே இல்லாத குடும்பம் வாழ்நாளுமெல்லாம் தத்தளிக்கும் என்றார்களே. இன்றைக்காவது அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய நற்கருணை இந்த திருப்பலியின் மீது, இந்த தியாக பலியின் மீது இருக்கின்ற விசுவாசத்தை, நம்பிக்கையை, ஆர்வத்தை புதுப்பித்துக் கொள்வோம். அதுக்கு தான் இன்றைக்கு இந்த விழாவை நமது திருச்சபை நமது பங்கு தந்து வச்சிருக்கிறார். இந்த தியாகத்தின் பலி நம்மை வாழ்விக்கின்ற பலி,
கல்வாரி மலையிலே தியாகத்தின் உயிரை கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் அந்த உயிரை அங்கே இழந்ததால் தான் நம்ம இப்போ உயிர்ப்பின் மக்களாக இருக்கின்றோம், அல்லேலூயா மக்களாக இருக்கின்றோம். அங்கே அவர் அந்த தியாகம் செய்யவில்லை என்றால் நமக்கு வாழ்வு இல்லை. இங்கே அவர் ரத்தமும் தண்ணீர், அவர் விழாவிலிருந்து வழிந்தோடிய ரத்தமும் தண்ணீர் தான் இன்றைக்கு திருச்சபையினுடைய திருவருட்சாதனங்களாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்றைக்கு அந்த விழா குத்தப்படவில்லை என்றால் நமக்கு இங்கு வாழ்வு இல்லை. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, இந்த தெய்வீக திருப்பலி, இந்த நற்கருணை கொண்டாட்டம் எல்லாம் நமது வாழ்வின் மிக முக்கியமான பங்கு வகிக்கும். எவ்வளோ வேலை இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், அந்த பூசைக்கு போயிட்டு கடவுளுடைய வார்த்தையும் நற்கருணை உட்கொண்டு வாங்க. உங்கள் குடும்பம் அன்புக்குரியவர்களே நற்கருணை ஆண்டவரால் மிக மிக ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் குடும்பம் மட்டுமல்ல, உங்கள் தலைமுறை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நற்கருணை நமது கிறிஸ்தவ வாழ்வின் அங்கூரமாக, தியாகத்தின் அடையாளமாக இருக்கிறது என்று ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவரிடம் நம்மளுடைய குடும்ப கருத்துக்களை எடுத்துரைப்போம். உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ள என்று முடிந்த அன்பு இயேசுவே, இன்றைய நவீன நாகரிக உலகில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற உமது திரு அவையை ஆசீர்வதித்தருளும். சவால்களும் இன்னல்களும் நிறைந்திருக்கின்ற உலக போக்கில் பயணிக்காமல் அவைகளை எதிர்த்து பயணிக்கின்ற மன துணிவை எம் திரு அவைக்கு தந்தருளும். மேலும் திரு அவையை வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள், துறவற சகோதர சகோதரிகள் அனைவரும் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்து மக்களை உம்பால் சேர்க்கின்ற நல்ல ஆயன்களாக வாழ தேவையான வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மோடு வாழ்பவரை இறைவா, இன்றைய நாளில் எங்களிடையே வருகை தந்து எம் பங்கு பாதுகாவலர் புனித சூசையப்பரின் 51வது ஆண்டு நற்கருணை பெருவிழாவின் உன்னதமான திருப்பலியின் மூலம் எங்களுக்காக ஜெபித்து இறையாசிர் வழங்கி கொண்டிருக்கின்ற வேலூர் மறைமாவட்ட சமூக சேவை இயக்குனர் பேரற்பணி எஸ். ஜேம்ஸ் அவர்களையும் அவரோடு இத்திருப்பலியில் இணைந்துள்ள மற்ற அருள் தந்தையர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம பலத்தையும் தந்தருளவும், மேலும் மறைமாவட்ட ஏழை எளிய மக்களின் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகளை ஆசீர்வதிக்கவும் வழி நடத்தியருளவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
இது உலக முடிவரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லிய நற்கருணை என்ற உயரிய அருள் அடையாளத்தை எங்களுக்கு விட்டு சென்ற அன்பு இயேசுவே, நற்கருணை பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்நாளில் எங்கள் குடும்பங்களிலே உள்ள நானா நீயாம் என்று அனுபவத்தை அழித்து நற்கருணை கற்பிக்கின்றவற்றை புரிந்து வாழ்வு கடைபிடிக்கவும், நற்கருணை கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அறிந்து தகுந்த தயாரிப்புடன் தூய உள்ளத்தோடு உம்மை உட்கொண்டு நற்கருணையின் சாட்சிகளாக திகழ தேவையான வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவர் நோயற்றவருக்கன்று நோய் உற்றவருக்கே தேவை என்று மொழிந்த அன்பு இயேசுவே, உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்டு மன அமைதி இல்லாமல் நோயாளிகளாக அல்லல் படுகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம சுகத்தையும் தந்து அவர்கள் என்றும் நலமாய் வாழ்ந்திட தேவையான வரமருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நம்மளுடைய தனிப்பட்ட குடும்ப தேவைக்காக மௌனமாக ஜெபியுங்க. ஒரு நிமிடம் மனசாட்சி யோசித்து பார்த்து இந்த தெய்வீக திருப்பலி நற்கருணை நம் குடும்பத்தின் நங்கூரமாய் இருக்கிறதா? அதுதான் நமது நடுநாயகமாக நமது குடும்பத்தில் இருக்கிறதா? எந்த அளவுக்கு நான் இந்த கடன் திருப்பலியிலே நான் அக்கறை செலுத்திருக்கிறேன், பங்கேற்றிருக்கிறேன், உதாசனப்படுத்தியிருக்கிறேனா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இனிமே ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கு நங்கூரமாய் இந்த நற்கருணை அமையும். இந்த நற்கருணையில் நீர் வெளிப்படுத்திய தியாகம் எங்களுக்கு வாழ்வை கொடுக்கும் என்பதை நீர் மெய்ப்பித்திருக்கிறீர். எங்கள் குடும்பம் எந்த விதத்திலும் தத்தளித்து போகாது. நாங்கள் மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்கின்றோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கடன் திருப்பலியை ஒருபோதும் நாங்கள் தவறப்பட மாட்டோம் சாமி. இதில்தான் எங்களுக்கு வாழ்வு உண்டு, இதில்தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று உண்டு என்பதை நாங்கள் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறோம். குணமளிக்கின்ற ஆசீர்வாதம், கடன் தொல்லையிலிருந்து ஆசீர்வாதம், வறுமையிலிருந்து ஆசீர்வாதம், குடும்பத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் இதிலிருந்தான் நற்கருணையில்தான் வருகிறது, திருப்பலில்தான் வருகிறது என்பதை உணர்ந்தோம் சாமி. நன்றி. தொடர்ந்து எங்களுடைய குடும்ப தேவைகளை நீர் அறிந்திருக்கின்றீர். எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ தேவைகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட நற்கருணை ஆண்டவர் எடுத்துக்க சொல்லுங்கள். இப்போ மட்டும் இல்லை, நற்கருணை பவனில் போகும்பொழுது உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பயபக்தியாக மனசுக்குள்ளாரே சொல்லி நற்கருணை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். கடவுள் உங்களை அமைக்கி குலுக்கி மடியில் செறிந்து விழும்படி தன்னுடைய அருளை கொடுப்பார். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா, இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. உன்னை தரவா, பொருள் தரவா, என்னை தருவேன் எல்லா
இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களுடைய மானி பலி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிகைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கு நினைவே காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தான். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறையாகவும் தம்மை உமக்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றேன். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை வழி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உம்மருளின் இனிமே நிறைவாக சுவைத்த நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் ஒன்றிணைந்து உமக்கு புகழிசை பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்.
தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் மனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதோ எங்களை தகுதி உள்ளவர்களாக நீர் மாற்றிக்கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு இறைவா, இந்த மூச்சுவாடி இந்த பங்கானது ஒன்றாக இன்றைக்கு குழுமி இருக்கிறது. இதோ இந்த திருப்பலியின்படியாக எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பேரர் தந்தை எஸ். ஜேம்ஸ் அவர்கள் வழியாக இதோ அந்த நற்கருத்தினுடைய மகத்துவத்தை என் மக்களுக்கு நீர் உணர்த்தி இருக்கிறேன். அன்பு இறைவா, நாங்கள் முழுமையாக இந்த நற்கருடைய வல்லமையும் ஆற்றலையும் புரிந்து கொள்ளவும் அதனுடைய மகத்துவத்தை நாங்கள் தெரிந்து கொண்டு அவருக்கு உமக்கு முழுமையாக நாங்கள் வணக்கம் செலுத்தவும் மரியாதை செலுத்தவும் எங்களுக்கு அருள்தார். எல்லா நிலைகளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய மக்களாக இருக்க எங்களுக்கு அருள்தார். அன்பு இறைவா, இந்த திருப்பலியின்படியாக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதித்து அவருடைய கருத்துக்களை நிறைவேற்றியருளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். சிறப்பாக இந்த திருப்பலி நிறைவேற்றி கொண்ட அருத்தந்தையினுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவருடைய பணிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை நிறைவாக ஆசீர்வதித்திருளும், அது வல்லமையால் நிரப்பியருளும், தூய ஆவியினுடைய கொடைகளை நிறைவாக பொழிந்திருளும். நம்முடைய பாதுகாவல் நம்முடைய சூசியப்பருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் அருட்காவலும் அவருக்கு நிறைவாக கிடைக்கப்பெற அருள்தார். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்களாயர் அம்ப்ரோஸ் எல்லா திருநிலையாக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் உலகிலிருந்து மடம் அழைத்து கொண்ட எம் முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கிற இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் திருக்குள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூறும் திருமகவளை நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகி புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொரு அமைதி பகிர்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள்ள ரத்தம் நம்மை காக்கும்.
இது என் ரத்தம் உன் பானமாகட்டும், இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உம் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைப்பதின் இன்புறுவதின் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் நின்று மகிழ்ந்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் இன்றைய நாள் சிறப்பாக வழிநடத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம் மத்தியிலே வருகை தந்திருக்கிற பேரர்பணி எஸ். ஜேம்ஸ் வேலூர் மறை மாவட்டத்தின் சமூக சேவை இயக்கத்தினுடைய இயக்குநராக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார். சிறப்பாக அனைவரிடத்திலும் பழகக்கூடியவர், அன்பாக பேசக்கூடியவர், பொறுமையாக பேசுவதை கவனிக்கக்கூடியவர், ஆறுதலாக பேசக்கூடியவர். எனவே பெரியவங்க சின்னவங்க என்ற வித்தியாசம் அவருக்கு இல்லை. இந்த வேலூர் மறை மாவட்டத்தினுடைய பல்வேறு இல்லங்களிலே அவருடைய உதவிகள் இருக்கிறது, பலன் பெற்றிருக்கிறார்கள். எனவே கடவுள் அவர் வழியாக செயலாற்றி கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நற்கருணையினுடைய தியாகத்தின் அடையாளமாக என்கிற தலைப்பிலே நம்மோடு அவர் இந்த மறையுரையை நிகழ்த்தி இருக்கிறார். மறையூரில் ஒரு கதை சொன்னார், நல்லா இருந்துச்சா? கதை தானே சொன்னார். உண்மையாக நடந்தது. இதுபோல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஈவன் சிஎம்சிலே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது நற்கருணையின் வழியாக. ஆக நானும் பக்கத்தில் சத்துவாச்சாரில் 2 வருஷம் அசிஸ்டண்டாக இருந்திருக்கிறேன். அதனுடைய மகத்துவம், அதனுடைய வல்லமை நிறைவாக நான் கண்கூடாக பார்க்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, நமக்கு தினைக்கும் இந்த நற்கருணை கிடைக்கிறது. அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை சரியாக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். புரிந்து கொண்டால் கண்டிப்பாக ஓடி வருவோம், தேடி வருவோம். திருப்பலியிலே பக்தியோடு நாம் கலந்து கொள்ளுவோம். பேச மாட்டோம், பராக்கு பார்க்க மாட்டோம், மற்ற சிந்தனைகள் நமக்கு வராது. ஏனென்றால் இது நமக்கு தினைக்கும் கிடைக்குது அப்படின்றத ஒரு விஷயம் நமக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறது. எனவே நாம் சிந்திப்போம். அது 2வது பட்சம் இன்றைக்கு தேவையில்லை. எனவே இந்த நாளிலே அருட்தந்தை அவர்களுக்கு நாம் மனமாற நன்றி சொல்லுவோம், வாழ்த்துவோம். இந்த நம்முடைய நன்றியின் அடையாளமாக புனித சூசியப்பருடைய சுரூபமும் சிறிய அன்பளிப்பும் நாம் அவருக்கு இந்த நேரத்தில் கொடுத்து நாம் மகிழ்வோம். தேங்க்யூ ஃபாதர். அன்புக்குரிய சிறப்பாக மேலும் இந்த நாளிலே இந்த நற்கருணை பவனி அந்த எடுத்து செல்ல உதவி செய்கிற அந்த வாகனத்தை சூடித்து அதற்காக நமக்கு உதவி செய்திருக்கிறவர்கள் RCM பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், அவர்களோடு இணைந்து பணி செய்கிற ஆசிரியர்கள். எனவே இந்த நாளிலே அவர்கள் செய்த இந்த மாபெரும் உதவிக்கு, கடவுளை எடுத்துச் செல்கிற இந்த பணியை அவர்கள் எடுத்துக்கொண்டதற்காக உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த இடத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அல்லது அனுமதி கொடுத்த அருட்சகோதரிகளுக்கு நாம் மனமார்ந்த நன்றி சொல்லுவோம். இப்பொழுது நம்மிடத்திலே புஷ்பகிரேசி அவர்கள் அருட்சகோதரி அவர்கள் இருக்கிறார்கள். எனவே மற்றும் தலைமை அருட்சகோதரிகளுக்கும் மற்ற அருட்சகோதரிகளுக்கும் நாம் அனைவரும் பங்கின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சிஸ்டர்ஸ். அதே நேரத்தில் இன்றைய நாளிலே இந்த பீடங்களை நமக்கு ஜோடித்து உதவி செய்த நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அருட்சகோதரிகளுக்கும், அதே நேரத்திலே மற்றவர்களுக்கும், அதிலும் சிறப்பாக இந்த நாளை வழிநடத்திய புனித சவேரியார் அன்பியம் பொறுப்பாளர்கள், அன்பியத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும், அதில் பங்கெடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க இன்றைக்கு காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். காணிக்கை கொடுத்தது நம் பலிப்பீடத்திலே
பலிபீடத்தை மீது போடப்படுகிற அந்த துணி இன்றைய நாளில் அதை வாங்கி ஸ்டிச் பண்ணி அதில் 3 துணி போடுவாங்க. ஒன்று ஸ்டோன் அதை மூடுவதற்காக, பின் மேலே பெரிய துணி, அதுக்கு மேலே சின்ன துணி லேஸ் அடித்து போடுவாங்க. அந்த 3ஐயும் அவர்கள் இன்றைக்கு வாங்கி கொடுத்த ஒரு உருப்படியான ஒரு பங்கிற்கு பயன்படுகிற ஒரு பொருளை காணிக்கையாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் பாடற்குழு அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அருட் சகோதரர் இமானுவேல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற எல்லா விதத்திலும் ஒவ்வொரு நாளும் உதவி செய்து கொண்டிருக்க, இந்த நாளில் உதவி செய்து கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே, வாழ்வை அளிக்கும் வல்லவா ஆழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே.
நான் பெறும்போது உறவு என்று இல்லையே உன் உறவு வந்ததா வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே.
இறுதி நேரத்திலே நாம் ஆண்டவரை ஆராதித்திருக்கிறோம். எல்லோரையும் ஆண்டவருக்கு ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் வச்சுக்கொள்கிறார். உங்களுடைய பங்கேற்பை ஆண்டவர் வச்சுக்கொள்கிறார். நீங்கள் ஜெபிக்க வந்தது நீங்கள் பாடி வந்தது ஆண்டவர் வச்சுக்கொள்கிறார். நீங்கள் எல்லோரும் குடும்பமாக உங்களுடைய குழந்தைகளை செலுத்துவதை ஆண்டவர் வச்சுக்கொள்கிறார். மோசமாக உங்களுடைய நம்பிக்கை தெரிவிக்கிறார். ஆசீர்வதிக்கிறார். உங்களை குறித்து பெருமைப்படுகிறார். மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லோரும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறே நம்முடைய ஆண்டவரை குடும்பத்தை பேசுகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிறார் பேசுகிறோம். எங்களோடு நீ நடத்துவதற்காக நன்றி சொல்லுவோம். உங்களோடு நாம் நடத்துவதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். எல்லோரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய காரியங்களை வெறுக்கிறது உண்மைக்காக நன்றி சொல்லுவோம். உங்களுடைய அல்லாஹ்வுடைய விசுவாசம் உள்ளவர்களே ஆண்டவரே ஒருபோதும் அவரை கைவிட்டதில்லை சொல்லுவோம். இதுவரை உங்களுக்கு எவ்வளவு அன்பு செய்திருக்கிற ஆண்டவரே இவர்களோடு எங்களுடைய வீடுகளிலே இடங்களிலே ஆசீர்வதித்து நடத்துவதற்கு கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். இதை ஒருபோதும் கைவிட்டதில்லை சொல்லுவோம். இந்த குடும்பத்தை ஆண்டவரே அவருடைய தீமைக்கு ஏற்றவாறு கண்டிப்பதில்லை. அவருடைய பாவங்களுக்கு ஏற்படைய தீர்ப்புகளும் சொல்லுவோம். நான் பேரண்டினால் ஒவ்வொரு நாளும் மன்னனை மக்களை ஆசிரியர்களே ஆண்டவரை பற்றி கொண்டு மக்களுடைய மேகத்தை குடிமை அனைவரை மக்களுக்கு ஆண்டவரே உண்மை வந்து கொண்டிருக்கிறது சுவாமி. இவருடைய நிபந்தனை கண்ணீரை கவலைகளை இயக்கங்களை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி சுவாமி. இப்பொழுது ஆகிய குறித்து மணியை சரிந்து விடுவதற்கு அருமையான மக்களுக்கு நிறைவாய் கொடுத்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. உமக்கு நன்றி. ஆண்டவரே பாதுகாப்பு சுசேபடியாக எத்தனையோ நன்மைகளை கொடுப்பது பெற்றுக்கொள்வதற்கு நன்றி சுவாமி. இதோ சகாயத்தினுடைய ஆரோக்கியமாயபடியாக அன்னோடைய வழியாக நம்முடைய பரிதர் வழியாக குடும்பங்கள் எத்தனையோ நன்மையை நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள் சுவாமி. உமக்கு நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்கள் பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. தாய்மார்களை ஆசீர்வதிங்க. தந்தைமார்களை ஆசீர்வதிங்க. ஆத்தா பாட்டிகளை ஆசீர்வதிங்க. எல்லோரும் ஆண்டவரே உமது பேரிரக்கம் பேர் ஆசீர்வாதம் என்றும் அவர்களை ஆட்கொள்வதாக சாமி. நோய் நாள் இருக்கின்றது பலவிதமான கஷ்டங்களோடு கண்ணீரோடு இருக்கின்றவர்களை கவலையோடு இருப்பவர்களை ஆண்டவரை தேற்றினார்கள். ஏன் கவலைப்படுகிறார்கள்? என் கேள்வி சாமி. இந்த இருக்கிற நாளில் அனுப்பி எரியப்பட்ட பொண்ணுக்கு கடவுளை அனுப்பி செய்வார்கள் என்றால் அதை விட கவலைப்படுவதாக வீரத்தை எவன் ஒருவரோடு கொண்ட முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கவலையெல்லாம் என் மீது போட்டு விடுங்கள், நான் உங்களை குறித்து கவலைப்படுவேன் என்று சொல்கிறார்கள். அற்புதமான வார்த்தை. ஏன் என் குடும்பத்தை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? என் கஷ்டத்தை பற்றி என்னால் கவலைப்பட வேண்டும்? ஆண்டவர் என் குடும்பத்தை பற்றி என்னை பற்றி கவலைப்படுகிறாரே, என்னை பற்றி நாம் அவருடைய கவலையாக இருக்கிறது. ஆண்டவர் கவலையெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். Amen.
திருப்பதி 10 மணிக்கு நம்முடைய மறைவான பொருளாளர் தந்தை வருகிறார். நாளைக்கு அவருக்கு ஆர்டினேஷன் டே, அவருடைய குறிப்பிட்ட அருள்பொழிவு விழாவை கொண்டாடுகிறார். எனவே நான் அவருக்காக சிறப்பாக மற்றாலும் நேரத்தில் கொள்ளப்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதிலிருந்து நாளையிலும் சிறப்பிக்க இருக்கிற நண்பர்கள் விசுவசியவர்கள் என்பதாகவே யார் படிக்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை பரிசோதனைக்கு தெளிவுபடுத்தும்படியாகவும் அதற்கான தயாரிப்புகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இறைவன்